ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ராஜராஜனும் ஊரை சுற்றி ஒரு விளையாட்டு கும்பாபிஷேகத்துக்கான சம்மதத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்களோட சங்கு சத்தத்தை கேட்டு அந்த திருவிழா கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷம் ஆகுறாங்க. ஒரு விளையாட்டு சாமி சம்மதம் தெரிவிச்சுட்டு கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் காளியம்மையும் அடுத்த திட்டத்தை போட்டு நம்ம பாட்டியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம பரமேஸ்வரி பாட்டியோட உயிரை செம அதிரடியாக கருப்பு சாமியான ராஜராஜனும் கார்த்தியை சேர்ந்த மாதிரி காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவனாண்டி காளியம்மா எல்லாரும் சேர்ந்த மாதிரி பிளான் பண்ணி எப்படியாவது ராஜராஜன் இந்த இடத்தை சுத்தி சம்மதம் தெரிவிக்கவே கூடாது, அவனோட உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர வச்சிடணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்காது. போன கும்பாபிஷேகத்துல கார்த்தி எப்படி அவங்க அம்மா இல்லாம இருந்தானோ அதே மாதிரி இந்த வாட்டி ராஜராஜனோட உயிருக்கும் ஆபத்து வந்துடணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்து வைக்கிறாங்க. ராஜராஜன் சுத்தி வரும்போது கரெக்டான சமயத்துல ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி நம்ம ராஜராஜனுக்கு தடங்குகள் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ராஜராஜன் அப்படியே அந்த இடத்த சுத்தி வந்துட்டே இருக்காங்க. கார்த்தி செம அதிரடியா மாயாண்டி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. கருப்பு சாமியான ராஜராஜனும் எல்லாத்தையும் சுத்தி ஒரு வழி அந்த இடத்துல நம்ம அந்த சங்கு எடுத்து அப்படியே ஊத ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சங்கு சத்தம் அங்க வரைக்கும் கேட்குது. நம்ம திருவிழா கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே சாமி நல்லபடியா சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க, நமக்கு இங்க சத்தம் கேட்குதுல்ல, இனிமே கும்பாபிஷேகத்துக்கு சிறப்பா நடத்த வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு காளியம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க என்ன நடக்குது, எப்படி இதெல்லாம் சாத்தியம் ஆச்சு, அந்த மாயாண்டி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு நேரமும், நம்ம சிவனாண்டி அவங்கள்ட்ட நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம என்ன பண்ணாலும் இந்த கார்த்தி பையன் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிடான், இந்த வாட்டியாவது நல்லபடியா நடக்கும்னு பார்த்தா இப்பவும் சொதப்பிட்டு எப்பவுமே நம்ம தோத்துட்டே இருக்கோம், இப்ப என்ன செய்யறது சித்தி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டவங்களும் சரி, அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க உயிர் போயிட்டுனா கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் நடக்காதுல்ல, அதுக்கப்புறமா எதுக்கு மறுமனை கவலைப்படாத, அதான் அந்த பாட்டி இருக்கல்ல அவளை தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சிவனாண்டி என்ன சொல்ற சித்தி, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்ற மாதிரியே செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை போட்டு கொடுக்குறாங்க. அது மாதிரியே சிவனாண்டியும் சரி நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு, ஆனா இந்த கார்த்திக்கு பாட்டி இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படியாவது காப்பாத்திடுவானே, அந்த காட்டுக்குள்ள யார் மறுமனை காப்பாற்ற போறா, கண்டிப்பா இந்த வாட்டி அவன் தாப்பவே முடியாது, வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவனாண்டி அதுக்கு ஏத்தவாறு பாட்டி ரொம்பவே பதட்டத்துல இருந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கார்த்தியோட உயிருக்கு ஆபத்தா இருக்குது, சாமி ஊர்வலமா வந்துட்டு இருக்கும்போது நிறைய தடங்குகள் இருந்து கார்த்தி தான் எல்லாத்தையும் சரி செய்துட்டு இருந்தா, யாரோ ஒருத்தங்கனால கார்த்திக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துட்டுன்னு சொன்ன உடனே பரமேஸ்வரி பாட்டி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க, என்னோட பேரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டம் ஆயிடுறாங்க. ரேவதியை நம்ம பரமேஸ்வரி பாட்டிட்ட நீங்க எதுக்கும் கவலைப்படாதுங்க பாட்டி, கண்டிப்பா கார்த்தி நல்லபடியா தான் இருப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீங்க எதுவும் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லிடுறாங்க. ரேவதி கிட்ட நம்ம பாட்டியை உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லும்போது அதை ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை, கார்த்தி எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பரமேஸ்வரி பாட்டியும் நம்ம கோவில் சம்மந்தப்பட்ட தானே, நானே போய் பார்த்துறேன், கண்டிப்பா கார்த்திக்கு எதுவும் ஆயிருக்காது, ஆனா எனக்கு இன்னும் இதுல நின்றுட்டு இருக்க முடியல, கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே பரமேஸ்வரி பாட்டியும் நம்ம ராஜராஜன் கார்த்தியை தேடி போகும்போது நம்ம ரேவதி ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன சொன்னாலும் இந்த பாட்டி கேட்க மாட்டேங்கிறாங்களே, பாட்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தியை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு கும்பாபிஷேகத்துக்கு சாமியை சம்மதம் தெரிவிச்சுட்டு இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வரும்போது நம்ம ரேவதி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கு நீ இவ்வளவு பதட்டமா இருக்குன்னு புரிய மாட்டேங்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே ரேவதியும் என்ன கார்த்தி இப்படி நீங்க இங்க நிக்கிறீங்க, பாட்டி உங்களை தேடி தான் போயிட்டாங்க, உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு ஒருத்தங்க சொன்ன உடனே பாட்டிக்கு தாங்கவே முடியல, நான் எப்படியாவது ராசராசனையும் என்னோட பேரனையும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் கேட்காம அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியை பார்த்து என்ன சொல்ற ரேவதி, நான் இங்க நல்லா தான் இருக்கேன், அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, கண்டிப்பா இந்த காளியம்மா சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்த மாதிரி தான் இதை ஒரு வேலையா செய்திருக்கணும், சரி நீ இங்கே இருந்துக்க, நான் பாட்டி எங்க போயிருப்பாங்கன்னு தெரியும், எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு
கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல சிவனாண்டியும் இந்த கார்த்தியை பத்தி நல்லாவே தெரியும். இனி அங்கேயா போய் தேடி போற எப்படி இருந்தாலும் அந்த கிழவியை காப்பாற்ற முடியாது. அந்த கிழவியை காட்டுக்குள்ள வச்சு அப்படியே போட்டு தள்ளிட வேண்டியது. இந்த கிழவியோட உயிருக்கு மட்டும் ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடக்க போகுது? போன வாட்டி தான் அந்த கிழவியோட இப்படி போனா, இந்த வாட்டி இந்த கிழவியே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. சந்திராவும் சிவனாண்டிட்ட வந்து என்னங்க என்ன பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சிவனாண்டியும் காளியம்மா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா எப்பவுமே இந்த கடைசி நேரத்துல இந்த டிரைவர் பையன் வந்து எல்லாத்தையும் சொதப்பிடுறான். இந்த வாட்டி என்ன ஆக போதோ? ராசராசனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாமி ஊர்வலமா வந்து நல்லபடியா சம்மதம் தெரிவிச்சுட்டு கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்துரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி நீங்க இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. நல்லபடியா சாமி ஊர்வலம் முடிஞ்சிட்டு நம்ம ராஜராஜனுக்கும் எந்த ஆபத்தும் வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம். ரேவதி ரொம்பவே பதட்டமா இருக்கிறத கவனிச்ச மயில் வாகனமோ என்ன ரேவதி எதுக்கு இப்ப யோசிச்சுட்டே இருக்கன்னு சொல்றாங்க. எல்லாம் நடந்த விஷயத்தையும் நம்ம ரேவதி மயில் வாகனத்துல சொல்றாங்க. மயில் வாகனமும் சகல தானே போயிருக்காங்க. அதனால எந்த ஆபத்தும் வராது. நீ எதுவுமே கவலைப்படாத. இப்போதைக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம். யாருக்கா தெரிஞ்சதுன்னா இதையே பெரிய விஷயமா ஆக்கி இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்ததுக்கு பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். நீ எதுவுமே கவலைப்படாத ரேவதி. இல்ல எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. போன வாட்டியும் கும்பாபிஷேகத்துல இப்படிதான் பிரச்சனை ஆச்சு. இந்த வாட்டி பாட்டியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை மயில் வாகனத்திட்ட பேசவும் மயில் வாகனமும் சரி ரேவதி நீ எதுக்கும் கவலைப்படாத. நானே பாட்டியை மீட்டு கொண்டு வரேன். நானும் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. மயில் வாகனமா எப்படியாவது நல்லபடியா காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. கார்த்தியும் எங்க தான் நம்ம பாட்டி போனாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது பாட்டியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போறாங்க. ஆனா பாட்டியும் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. கார்த்திக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனா காளியம்மை நிக்கிறாங்க. காளியம்மைய கொஞ்சம் கூட நம்ம பாட்டியை எதிர்பார்க்கல. என்ன கிழவி சரியா வந்து மாட்டிட்டியா? உன்னோட பேரனோட உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சிட்டியா? இப்ப மாட்ட போறது நீ தான். நீ மட்டும் இப்ப இல்லைன்னா அதுக்கப்புறமா இந்த கும்பாபிஷேகம் எப்படி நல்லபடியா நடக்கும்? எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும். 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ வருஷமா காத்திருந்த. உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறாமலே போக போகுது பாரு. நான் எல்லாம் பிளான் பண்ணது வேற ஒன்று தான். உன்னோட பையன் ராசராசனுக்கு உயிரை தான் எடுக்கலான்னு பார்த்தா அந்த வலையில நீயே மாட்டிட்ட. அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். எனக்கு என்ன ஏதோ ஒரு உயிர் போகணும். அப்போ இந்த கும்பாபிஷேகம் நடக்காது. அது உன்னோட உயிரா இருக்கட்டுமே சொல்லிட்டு காளியம்மா சிவனாண்டி எல்லாம் அந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் இதெல்லாம் உன்னோட வேலை தானா? என்ன நடந்தாலும் என்னோட பேரன் வந்து என்னை காப்பாத்துவான்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பரமேஸ்வரியோட பாட்டியை அப்படியே குத்ததுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டியை அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுறாங்க. என்ன செய்யற நீ? தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு என்னவா இருந்தாலும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக தான் நடக்கும். அதை நீ பார்க்க தான் போற காளியம்மா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. நம்ம காளியம்மையும் என்ன எப்படி தான் நடக்க போகுதுன்னு நானும் பார்க்குறேன்னு அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் என்னோட உயிர் போகிறது கூட பிரச்சனை எனக்கு தெரியல. ஆனால் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு என்ன அருள் புரியையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியை வேண்டுறாங்க. அந்த இடத்துல ராஜராஜனும் கருப்பு சாமியா வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி உயிரை கார்த்தி மூலமாக காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.